வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம், மேற்குவங்கம் தவிர நாடு முழுவதும் உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை இன்று காலை தொடங்கியது. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் நாடு திரும்பும்போது மேற்கொள்ள வேண்டிய நிலையான நடைமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 57,721 பேர் குணமடைந்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர் பல்பீர் சிங் சீனியர் தனது 95வது வயதில் காலமானார். இனி விரிவான செய்திகள். ஆந்திர பிரதேசம், மேற்குவங்கம் தவிர நாடு முழுவதும் உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை இன்று காலை தொடங்கியது. ஆந்திராவில் நாளையும், மேற்கு வங்கத்தில் வரும் 28ஆம் தேதியும் விமான சேவை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சென்னைக்கு இன்று காலை முதல் விமானங்கள் வந்த வண்ணம் உள்ளன. முதல் நாளில் 25 விமானங்கள் சென்னைக்கு வரவுள்ளன. அதே நேரத்தில் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்களுக்கு வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. சென்னை தவிர தமிழ்நாட்டில் கோவை, மதுரை, திருச்சி விமான நிலையங்களிலும் இன்று காலை சேவை தொடங்கியது. அங்கிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டிலேயே நோய் தொற்று அதிகமாக காணப்படும் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையிலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலேயே விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. விமான நிலையங்கள் முழுமையாக செயல்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய விமான போக்குவரத்து ஆணையரக தலைவர் திரு அரவிந்த் சிங் கூறியுள்ளார். தில்லியில் வர்த்தக ரீதியிலான பயணிகள் விமான சேவை 3வது முனையத்திலிருந்து இயக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்திற்கு வரும் விமான பயணிகளுக்கான நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 57,721 பேர் குணமடைந்துள்ளனர். குணமடைவோரின் எண்ணிக்கை 41.57% அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,280 பேர் குணமடைந்துள்ளனர். 6,977 பேர் புதிதாக நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். ஒரே நாளில் இவ்வளவு பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியிருப்பது இதுவே முதன்முறை என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,38,845 அதிகரித்துள்ளது. நேற்று 154 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை கோவிட் தொற்றுக்கு நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,021 அதிகரித்துள்ளது. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் நாடு திரும்பும்போது மேற்கொள்ள வேண்டிய நிலையான நடைமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியா திரும்ப விரும்புவோர் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கமான விமான சேவை அல்லாத சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமும் பாதுகாப்பு அமைச்சகமும் இயக்கி வரும் சிறப்பு விமானம் மற்றும் கப்பல்கள் மூலமாக அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் பணிபுரிய சென்ற தொழிலாளர்கள், குறுகிய கால விசா பெற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு இந்த நடைமுறையின் மூலமாக முன்னுரிமை அளிக்கப்படும். இந்தியாவுக்கு வருவதற்கான கட்டணத்தை அவர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து கப்பல் அல்லது விமானத்தின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சகம் முடிவு செய்யும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரிந்து வந்தவர்கள் ஊரடங்கால் செல்ல முடியாமல் இருந்தால் அவர்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பு, அமைதி, நல்லிணக்கம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வெளிப்படுத்துபவையாக பண்டிகைகள் திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தில் மிகவும் நலிந்த மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் இந்த நாள் கொண்டாடப்படுவதாக அவர் கூறியுள்ளார். கோவிட் தொற்றால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு உதவுமாறு மக்களை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மக்கள் தனிமனித இடைவெளியுடன் அரசு தெரிவித்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கருணை, கொடை, மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் ஆகிய உணர்வுகளை சமூகத்தில் ஏற்படுத்துபவைகளாக பண்டிகைகள் உள்ளன என்றார். இந்த ஆண்டு கோவிட் தொற்றை எதிர்த்து நாடு போராடி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் இந்த பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்திருநாளில் கருணை, சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கம் மேலும் அதிகரிக்கட்டும் என்றும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் வாழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் தங்கள் இல்லங்களிலேயே ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். தனிமனித இடைவெளிகளுடன் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டனர். கோவிட் தொற்றை தடுப்பதற்காக மசூதிகளில் தொழுகை நடத்தப்பட மாட்டாது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
முன்னெச்சரிக்கையாக இருப்போம். கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 0112397804 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. NCOV2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். ஊரடங்கால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் சிக்கிய வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்ல ரயில்வே 3000த்திற்கும் மேற்பட்ட ஷ்ராமிக் சிறப்பு ரயில்களை இயக்கியது குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், தமது சகோதரர்களாக திகழும் தொழிலாளர்களுக்கு உதவ அனைத்து மாநில அரசுகளும் ரயில்வேக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட்-19 நோய் தொற்று தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். 4ஆம் கட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பதா தளர்த்துவதா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் ஆட்டோக்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முடித்திருத்தும் நிலையங்கள், அழகு நிலையங்கள் செயல்படவும் மாநில அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் சென்னையில் நோய் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வரும் 31ஆம் தேதிக்கு பின்னர் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சென்னையில் அதிகரித்து வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட கிண்டி, அம்பத்தூர் உட்பட 17 தொழிற்பேட்டைகள் இன்று முதல் செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து தொழிற்பேட்டைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. மேட்டூர் அணை அடுத்த மாதம் 12ஆம் தேதி பாசனத்திற்கு திறக்கப்பட உள்ள நிலையில் மாநில அரசு மேற்கொண்டு வரும் தூர்வாரும் பணியை கடைமடை வரை தங்குதடையின்றி போர்க்கால அடிப்படையில் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர் பல்பீர் சிங் சீனியர் தனது 95வது வயதில் காலமானார். வயது மூப்பு காரணமாக பல்வேறு உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த அவர் சண்டிகரில் உள்ள மருத்துவமனையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்ற அவர் 3 தங்கப்பதக்கம் பெற்றதோடு ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் 5 கோல்களை அடித்து சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பையை வென்ற இந்திய ஹாக்கி அணியின் மேலாளராகவும் அவர் செயல்பட்டுள்ளார். இந்தியாவில் மிக முக்கியமான விளையாட்டு வீரராக திகழ்ந்த அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், பல்பீர் சிங் சீனியர் விளையாட்டுத் துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் கூறியுள்ளார். அவர் தாய்நாட்டிற்கு பெரும் புகழையும் பாராட்டையும் சேர்த்தவர் என்றும் மிகச்சிறந்த ஹாக்கி வீரர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பல விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் பல்பீர் சிங் சீனியர் திகழ்ந்தார் என்றும் அவரது மறைவுக்காக ஆழ்ந்த இரங்கலையும் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தாம் தெரிவித்துக் கொள்வதாக ட்விட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் நாளை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மதுரை, திருச்சி, கரூர், வேலூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது என்றும் அந்நிலையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம், மேற்குவங்கம் தவிர நாடு முழுவதும் உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை இன்று காலை தொடங்கியது. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் நாடு திரும்பும்போது மேற்கொள்ள வேண்டிய நிலையான நடைமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19 நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 57,721 பேர் குணமடைந்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர் பல்பீர் சிங் சீனியர் தனது 95வது வயதில் காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை AIR News _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்தில் உடனுக்குடனும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.